Hello viewers, this is Madan from Car Control Driving Academy training in our car and own car in Chennai doorstep. So viewers, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட client இருக்காங்க. client வந்து பாத்தீங்கன்னா ஓன் பண்ணிக்க vehicle Maruti Suzuki Ignis. அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்க டாஸ்க் பாத்தீங்கன்னா narrow streetல ஒரு கஷ்டமான டாஸ்க் நீங்களே பார்க்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கான ரோடு இது. ஸோ நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன் நேரோ ஸ்ட்ரீட்டில் எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. லெஃப்ட் சைட் வியூ நல்லா பார்க்குறாங்க, நீங்களே பார்க்கலாம். கியரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைட் வியூ அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நல்ல மிரர் பார்க்குறாங்க. மிரர் பார்த்துட்டு நீங்களே பார்க்கலாம். மிரர் நல்லா பார்த்துட்டு ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணிக்க வெஹிக்கிள் எதுவுமே டச் பண்ணாமல் ஆப்போசிட் வெஹிக்கிளை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு கிளச்சு க்ளோஸ் அகெயின் ஃபஸ்ட் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒருத்தர் நடந்து வராங்க. இவங்களுக்கு அழகாக வே கொடுத்துட்டு பொறுமையாக ஆப்போசிட் வர வெஹிக்கிளையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெரியும் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் டு செகண்ட் கிளச் க்ளோஸ் கிளச் ஓப்பன், அன்வான்ட் ஆக்சலரேஷன் கொடுக்கக்கூடாது. கிளச் க்ளோஸ் கிளச் ஓப்பன், கிளச் க்ளோஸ் கிளச் ஓப்பன், இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பைட்டிங் பாயிண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட் கியர் மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு தெரியாமல் இங்கே பாருங்கள் ஒரு டூ வீலர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறார். அவரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தட்டாமல் ரைட் சைட் மிரரை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போயிட்டுருக்காங்க. இவருக்கு ஆப்போசிட் வர வெஹிக்கல் லெஃப்ட் சைடில் இருக்க பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கல் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். என்னென்னா லெஃப்ட் சைட் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கல் ப்ளஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கல் கொஞ்சம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் ஸ்கில் ரெண்டுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜஸ்டடான ஏரியா. ஹார்ன் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ஹார்ன் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஸ்வீப்பர்ஸ். ஸோ இவங்களுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பாருங்கள், கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த இடம் காலியானோடனே கொஞ்சம் ஸ்பீட் ரைஸ் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம், இப்போ ஸ்பீட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரைட் சைடில் வர பைக்கர்ஸுமே ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களை யாரும் டச் பண்ணலை, அவங்களை யாரும் டிஸ்டர்பும் பண்ணலை. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இடத்துல ரைட் சைட் மிரர் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணிக்க வெஹிக்கல்ஸ் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் மிரர் வாட்சிங் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டு செகண்ட் கியர் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. கிளச் ஓப்பன் கிளச் க்ளோஸ், கிளச் ஓப்பன் கிளச் க்ளோஸ், இந்த மெத்தடாக சொல்லியிருக்கேன். இப்போ அகெயின் ஜங்ஷன் வந்திருக்கும். ஸோ ஜங்ஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு சைட் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ அழகாக இந்த செகண்ட் கியர்லேருந்து ஃபஸ்ட் கியர் மாற்றுவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் கியர் மாற்றிட்டு ஸோ அகெயின் ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வராங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வீப்பர்ஸ் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுமே கரெக்டாக மெனூர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் கியர்லேயே ஸ்லோ மூவ்மெண்ட். இந்த இடத்துலலாம் நீங்கள் ஹரிபரி பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் நீங்கள் போகணும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்லோவாக போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். என்ன இருக்குது, நம்மளால் எப்படி கால்குலேட் பண்ண முடியும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் நம்மளோட வியூ முக்கியம். கண்டிப்பாக வியூ வந்து பார்த்தீங்கன்னா வைடு வியூவாக இருக்கணும். லெஃப்ட் சைட் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிள்ஸ் தான் மெயினாக நீங்கள் தட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸையும் நீங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வராரு, ஸ்லோ பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்போசிட் வர வெஹிக்கிளை விட்டுருங்க. இப்போ அவர் விட்டுட்டார், நீங்கள் போகலாம், போங்க, யூகோ. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் இருக்குது. மேடம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பார்க் வெளியே வந்துட்டு இப்போ இந்த ட்ரக்குக்கும் நல்லா வழி விட்டுட்டு இங்கே பாருங்கள் அழகாக கட் பண்ணிவிட்டு அகெயின் கரெக்டாக நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெண்டு சைட் மிரர் பார்த்தாங்க, கேப்பிங் பார்த்துட்டு இப்போ அழகாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை, நம்மளோட லைனில் நம்ம கரெக்டாக போகிறோம். நம்ம யார் வெஹிக்கிளையும் போய் டிஸ்டர்ப் பண்ணலை, நம்ம அன்வான்ட் ஸ்பீடும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நான் சொன்னது தான், ஸ்பீடிங் கண்ட்ரோல் கண்டிப்பாக முக்கியம். ஸோ பிகினர்ஸ் நீங்களுமே இந்த மாதிரி இடத்துல ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். அன்வான்ட் ஸ்பீட் போகாதீங்க, கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு சைடாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ரெண்டு சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிப்பிக்கலான இடம், நீங்களே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆஃப் ரைட் சைடில் ஃபுல்லாக வெஹிக்கிள், லெஃப்ட் சைடில் வெஹிக்கிள், நமக்கு ஒரு கார் போகிற அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு சேலஞ்சஸே இருக்குது. ஸோ அழகாக மேடம் பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிளும் தட்டலை, ஸோ க்ளீனாக போயிட்டாங்க. ஸோ இந்த நம்ம இங்கேருந்து இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம நேரோ ஸ்ட்ரீட்லாம் கடந்து வந்துட்டோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு நேரோ ஸ்ட்ரீட் தான். நம்ம இந்த இடத்துலேருந்து போயிட்டு மேடமோட பார்க்கிங் பிளேஸ் நம்ம போகிறோம். ஸோ இங்கே பாருங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க, கட் பண்ணிவிட்டு அழகாக ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஜஸ்டட் இருக்குது. ஸோ ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெஹிக்கிள் எடுத்து வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பியும் செகண்ட் கியர் போட்டு மேனுவல் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கு சேலஞ்சஸே இருக்குது. கிளச் அதுவும் மேனுவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளச் ஓப்பன், கிளச் க்ளோஸ், ஹாரன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட் கியர் மாற்றணும், செகண்ட் கியர் மாற்றணும், திருப்பி ஆஃப் கிளச் ஃபுல் கிளச் மெத்தட்லேயே தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அவர் போகவே மாட்டார், ஹார்ன் அடிங்க அவருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹார்ன் அடிக்கும் அடிச்சாலுமே பொறுமையாக தான் போவாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நம்மளோட வெஹிக்கிள் தான் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ நம்ம பொறுமையாக எந்த அளவுக்கு பொறுமையாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு டூ வீலர் அட்வான்டாக வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய கார் வருதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வழிவிட மாட்டாங்க. ஏன்னா கார் வச்சுருக்கும் போது நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ இந்த மாதிரியான நேரோ ஸ்ட்ரீட்ஸில் போகும்போது உங்களோட கிளச் கண்ட்ரோல்
ப்ளஸ் உங்களோட பிரேக்கிங் கண்ட்ரோல், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் உங்களோட ஸ்கில்ஸ் இதெல்லாமே டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக போங்க, இண்டிகேட்டர் கரெக்டாக போடுங்க. இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ரைட் எடுக்கும்போது நான் முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் இண்டிகேட்டர் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் சைடு மிரர் பார்க்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்லோவாக டர்ன் பண்ணுவாங்க. இப்போ டர்ன் பண்ணுவாங்க பாருங்கள், ஸ்லோவாக டர்ன், ஃபுல் டர்ன் அடிங்க, ஃபுல் டர்ன், மேக் இட் ஃபுல் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் பண்ணும்போது இந்த பக்கம் லெஃப்ட் வரணும். அப்புறங்களா ஆப்போசிட்டில் வரவர் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நோண்டிகிட்டே வந்தார். ஸோ அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். பாருங்கள் இங்கே பாருங்கள், 2 பக்கமும் ஃபுல்லாக வெஹிக்கிள் பார்க்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிள் பார்க்குது. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள் பார்க்கில் நம்மளுடைய கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமியில் நல்லாவே ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு நான் கொடுத்த ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்க அடாப்ட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஹாரன் லெஃப்ட் சைடில் எந்த வெஹிக்கிளும் டச்சில் நீங்களே பார்க்கலாம். வந்த ரோடு ஃபுல்லாகவே நேரோ ஸ்ட்ரீட்ஸ் தான். இப்போ அவங்க பார்க்கிங் வந்துட்டோம். ஸோ வியூவர்ஸ், நான் சொன்ன இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நான் இப்போ கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான நேரோ ஸ்ட்ரீட்ஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.